உன்னதமும் மகிமையுமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரையும் இன்னும் மகிமையால் மேன்மைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் லூக்கா 24 அதனுடைய 31வது வசனம். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு தம்முடைய சீசர்களுக்கு பல நேரங்களில் பல விதங்களில் உயிரோடு இருக்கிறவராக நிரூபிக்கிற இந்த சூழ்நிலைகளை பார்க்க முடிகிறது. ஆண்டவர் உயிர்த்தெழுந்து அங்கே தன்னுடைய மகிமையான அந்த சரீரத்தோடு கூட பலமுறை சீசர்களை சந்தித்திருக்கிறார். இப்பொழுது எருசலேமிலிருந்து எம்மாவூருக்கு நேராக புறப்பட்டு செல்லுகிற அவர்களும் சீசர்கள்தான். அங்கே புறப்பட்டு செல்லுகிற அந்த பிரயாணத்திலே இயேசுவும் இணைந்து சம்பாசித்து கொண்டு செல்லுவதை காண முடிகிறது. ஆண்டவருடைய பாடு மரணங்களை குறித்து கூட சீசர்களுக்கு தெளிவான ஒரு அறிவு, அந்த வேத அறிவை இல்லாதவர்களாய் இருந்திருப்பதை நாம் காண முடிகிறது. இதனால் என்ன சம்பவித்தது? இயேசு எதற்காக மரித்தார், இயேசு எதற்காக உயிரோடு கூட எழுந்தார் என்கிறதான அந்த தெளிவு அவர்களிடத்திலே இல்லாமல் எல்லாவற்றிலும் அவர்கள் குழம்பி போனவர்களாக அங்கே இருப்பதை காண முடிகிறது. இவர்கள் புறஜாதிகள் அல்ல, தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிற சீசர்களாக காணப்படுகிறார்கள். அவர்கள் கண்கள் அங்கே அடைக்கப்பட்டிருக்கிறது. தேவனையும் உயிர்த்தெழுந்த தேவனுடைய மகிமையையும் கண்டு விசுவாசித்து அதன் மூலமாய் கிரியை நடப்பிக்க கூடாதபடி அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருப்பதை காண முடிகிறது. ஆண்டவருடைய நாமத்தினாலே இந்த சூழ்நிலையில் இயேசு தன்னுடைய வார்த்தையினாலே சம்பவிக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் தீர்க்கதரிசிகள் வாயிலாக மற்றும் பரிசுத்தவான்கள் வாயிலாக எப்படியெல்லாம் முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது என்று ஆண்டவராகிய தேவன் அந்த சீசர்களுக்கு விவரித்து காண்பித்த பொழுது அவர்கள் அதை அறிந்து கொண்டார்கள். கண்கள் திறக்கப்பட்டு என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்த வேத வசனங்களை அறிந்து அவைகளை விசுவாசிக்க ஆரம்பித்த பொழுதுதான் சீசர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு இயேசு உயிர்த்தெழுந்தார் என்றும் உயிர்த்தெழுகிற வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது என்றும் அவருடைய மகிமையையும் அவருடைய செயல்களையும் கண்டு ஆச்சரியப்பட ஆரம்பிக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் கண்மூடித்தனமாக ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுவது வேறு. அது உபத்திரவங்களிலேயோ நெருக்கங்களிலேயோ நிலை நின்று விட முடியாது. ஆனால் ஒரு உறுதியான தேவ பிள்ளையாய் ஆண்டவருக்காக நின்று செயல்படுகிற ஒரு தேவ பிள்ளையாய் மாற வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்விலே இருக்கிற வேத வசனத்தினால் அறிய வேண்டிய காரியங்களை அறிந்தால் மாத்திரமே அந்த வேத வசனத்தினால் தேவனை குறித்தும் அவருடைய வல்லமைகளை குறித்தும் அவருடைய செயல்களை குறித்தும் அறிகிற அறிவு அடைந்தால் மாத்திரமே நாம் ஆண்டவராகிய தேவனுக்குள் நாம் நிலைநிற்க முடியும். அந்த வசனம்தான் நம்முடைய வாழ்விலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறதற்கு ஏதுவான கிரியைகளை நடப்பிக்கிறதாய் காணப்படுகிறது. பல வருடங்கள் தேவனை பின்பற்றுகிறவர்களாய் இருக்கலாம், பல அனுபவங்கள் நமக்கு இருக்கலாம். ஆனால் பல விஷயங்களிலே இன்னும் குருட்டாட்டம் நிறைந்தவர்களாய் இந்த சீசர்களைப் போல நாம் காணப்படுகிறோம். பல காரியத்தை நம்முடைய சொந்த காரியங்களுக்கு கூட தேவனை விசுவாசிக்க முடியாத ஒரு பரிதாப நிலை, அனுபவம் நிறைந்த சீசர்கள் என்று சொல்லுகிற நம்மிடத்திலே காணப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இதற்கு காரணம் என்ன? தேவனை விசுவாசிக்க முடியாத அந்த குருட்டாட்டத்தின் காரணம் என்னவென்றால் வேத வசன அறிவும் தெளிவும் அல்லது அந்த வேத வசனத்தை அங்கீகரித்து கொள்ளுகிற அந்த அர்ப்பணமும் இல்லாமல் இருக்கிறபடியினாலே இன்றைக்கும் தேவனை சேவிக்கிற தேவ பிள்ளைகளாய் இருக்கிற
அவருடைய சீசர்கள் என்று சொல்லுகிற, விசுவாசிகள் என்று சொல்லுகிற, ஊழியர்கள் என்று சொல்லுகிற எல்லா பலருக்குள்ளும் அந்த குருட்டாட்டம் நிறைந்திருப்பதை காண முடிகிறது. ஆண்டவரை விசுவாசிக்க முடியாதபடி, ஆண்டவருடைய அற்புதங்களை விசுவாசிக்க முடியாதபடி, தேவ வல்லமையை விசுவாசிக்க முடியாதபடி, உயிர்த்தெழுதலின் மகிமையை விசுவாசிக்க முடியாதபடி இன்றைக்கு பொதுவாக ஆராதிப்பார்கள். ஆனால் மீதி எல்லாம் தன்னுடைய சுயத்தின்படியும் தன்னுடைய மனிதர்களை வைத்தும் அங்கே நிறைவேற்றி காலத்தை ஒட்டி கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட குருட்டாட்டத்து நிலைகளை விட்டு வேத வசன அறிவிலே திரும்புவோம். வேத வசனத்தை அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து விசுவாசிக்க வேண்டிய வித பிரகாரமாக தேவனை விசுவாசிப்போம் என்றால் நம்முடைய வாழ்விலே தேவ மகத்துவங்கள் வெளிப்படும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறபடி இந்த வசனத்தை விவரித்து காண்பித்த பொழுது உள்ளம் அனல் கொண்டது என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் தேவ பிள்ளைகளாய் இருக்கிற ஒரு விசுவாசி ஒரு தேவனுக்காக செயல்பட முடியாதபடி அனல் இழந்து போகிறதற்கு கூட அந்த வேத வசன அறிவில்லாததான் காரணமாயிருக்கிறது. அந்தபடினாலே வேத வசனங்களுக்கு செவிசாய்ப்போம். வேத வசனங்களை அறிய வேண்டிய பிரகாரமாக அறிந்து கொள்ளுவோம். ஒரு கடமைக்காகவோ ஃபார்மாலிட்டிக்காக அல்ல. அந்த வசனம் ஜீவனுள்ளது, அது பொய் சொல்லாது என்பதை அறிந்தபடியே விசுவாசிப்போம். நம்முடைய வாழ்விலும் நம்முடைய கண்களும் திறக்கப்பட்டு தேவ மகத்துவங்களையும் அதிசயங்களையும் காண கர்த்தர் நடத்தி செல்வாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, நல்ல காலை வேளைக்காக ஸ்தோத்திரப்பா. நாங்கள் இந்த சீசர்களைப் போல பல வருட அனுபவங்கள் இருந்தாலும் இன்னும் பல விஷயத்திலே நாங்கள் குருட்டாட்டம் நிறைந்தவர்களாகத்தானே காணப்படுகிறோம். எங்கள் விஷயங்களுக்காக தேவனை விசுவாசிக்க முடியாதபடி ஆண்டவரே மனிதனையும், ஆண்டவரே காலில் மனிதனை சார்ந்தவைகளையும், மருத்துவரையும், உலகத்தையும், உலகத்தின் காரியங்களை தானே நாங்கள் நம்பி ஓட வேண்டியது இருக்கிறது. தகப்பனே, நாங்கள் ஒத்துக்கொள்ளுகிறோம். எங்களில் இருக்கிற குருட்டாட்டங்கள் ஒழிவதற்காக வேத வசனம் எங்களுக்குள்ளே கிரியை செய்ய முடியாதபடி ஆண்டவரே அந்த குருட்டாட்டங்கள் ஒழிவதற்காக அந்த இன்னும் நாங்கள் விசுவாசிகள் என்று சொல்லுகிற நாங்கள் உடைய அற்புதத்தையும் நன்மையையும் விடுதலையும் சுகத்தையும் நல்ல மகிமையை விசுவாசிக்க கூடாதபடி, அதை பார்க்க கூடாதபடி எங்கள் கண்கள் இன்றைக்கு மறைக்கப்பட்டிருக்கிற அந்த வசனமற்ற நிலைகளை எங்களை மாற்றுங்கப்பா. நாங்கள் வசனத்தை விசுவாசித்து ஒவ்வொரு செயல்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து கர்த்தருடைய மகத்துவங்களை ருசிக்க அனுபவிக்க எங்களை நடத்தி செல்லுங்கப்பா. இந்த கிருபை கூட இருந்து நடத்தட்டும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.